இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட் பார்ட் 4 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 5 வீடியோ. இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உவமை கவிஞர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? உவமை கவிஞர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுரதா. ஆன்சர் சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு. வெண்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. நெக்ஸ்ட், மாற்றார் என்ற சொல்லின் பொருள். மாற்றார் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் பகைவர். ஆன்சர் பகைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என்ற கவிதை வரி யாருடையது? முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என்ற கவிதை வரி யாருடையது, அதாவது யார் எழுதியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுரதா. ஆன்சர் உவமை கவிஞர் சுரதா. ஏன்னா முல்லைக்கோர் காடு போலும், அந்த போலும் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாட்ட அவர் பயன்படுத்தியிருக்கிறதுனால அவர் உவமை கவிஞர். நெக்ஸ்ட், மறத்தல் பொறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு. மறத்தல் பொறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். தல் அல் அப்படின்னு ஈற்றில் முடிஞ்சுன்னா அது அதோட இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். நெக்ஸ்ட், முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலை போலும் என்ற கவிதையில் சுரதா யாரை பற்றி குறிப்பிடுகிறார்? உவமை கவிஞர் சுரதாவினுடைய பாடல் தான் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலை போலும். இதில் யாரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள். ஆன்சர் மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நன்று என்பதன் இலக்கண குறிப்பு. நன்று என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதைகளை எழுதியவர் யார்? வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதைகளை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு. விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பாகு பெயர். ஆன்சர் பண்பாகு பெயர். நெக்ஸ்ட், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற கவிதையை பாடியவர் யார்? ஏழை குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற கவிதையை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன். ஆன்சர் வள்ளிக்கண்ணன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட், நான் என்ற சொல்லின் பொருள். நான் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாணம். ஆன்சர் நாணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏரோது மன்னனின் கொடுமையிலிருந்து தப்பிக்க இயேசுவை அவருடைய பெற்றோர்கள் அழைத்து சென்ற இடம். ஏரோது மன்னனின் கொடுமையிலிருந்து தப்பிக்க இயேசுவை அவருடைய பெற்றோர்கள் அழைத்து சென்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி எகிப்து. ஆன்சர் எகிப்து. நெக்ஸ்ட், நிலற்றிய என்ற சொல்லின் பொருள். நிலற்றிய என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிழல் செய்த. ஆன்சர் நிழல் செய்த. நெக்ஸ்ட், வே ராமலிங்கனார் இயற்றிய இசை நாவல்கள் எத்தனை? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய இசை நாவல்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஆன்சர் 3. நெக்ஸ்ட், தொழும்பர் என்ற சொல்லின் பொருள். தொழும்பர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி அடியார். ஆன்சர் அடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர்? இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 12 பேர். ஆன்சர் 12 பேர். நெக்ஸ்ட், வே ராமலிங்கனார் இயற்றிய கட்டுரைகள் எத்தனை? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய கட்டுரைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 12. ஆன்சர் ஆப்ஷன் சி 12. நெக்ஸ்ட்,
மாண்டும் போதும் என்ற சொல்லின் பொருள். மாண்டும் போதும் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, இறக்கும் நிலையில். ஆன்சர் இறக்கும் நிலையில். நெக்ஸ்ட், தென்கடல் வளாகம் பொதுமையின்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி, நக்கீரனார். ஆன்சர் நக்கீரனார். நெக்ஸ்ட், 10 பாட்டு நூல்களில் நக்கீரனார் இயற்றிய நூல்கள் எத்தனை உள்ளன? 10 பாட்டு நூல்களில் நக்கீரனார் இயற்றிய நூல்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 உள்ளன. 2 உள்ளன. அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை, இது எல்லாமே நக்கீரனார் இயற்றிய நூல்கள். 10 பாட்டு நூல்களில் நக்கீரனார் இயற்றிய நூல்கள் மொத்தம் 2. அவை நெடுநல்வாடை மற்றும் திருமுருகாற்றுப்படை. நெக்ஸ்ட், தென்கடல் வளாகம் பொதுமையின்றி என தொடங்கும் பாடலடி இடம்பெறும் நூல் எது? தென்கடல் வளாகம் பொதுமையின்றி என தொடங்கும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இயற்றியவர் யாருன்னா நக்கீரனார். இந்த நூல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட், குலவு என்பதன் பொருள். குலவு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, விளங்கும். ஆன்சர் விளங்கும். நெக்ஸ்ட், நற்குணங்களால் சிறந்திருத்தலே டேஷின் பெருமை. நற்குணங்களால் சிறந்திருத்தலே டேஷின் பெருமை. ஆன்சர் சான்றோனின் பெருமை. ஆன்சர் ஆப்ஷன் டி, சான்றோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், துஞ்சினவர் என்ற சொல்லின் பொருள். துஞ்சினவர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உறங்கியவர். ஆன்சர் உறங்கியவர். நெக்ஸ்ட், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என தொடங்கும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என தொடங்கும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவம் என்பது. தவம் என்பது. ஆன்சர் உயிரிகளை கொல்லாமை. ஆன்சர் உயிரிகளை கொல்லாமை. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இகழ்வார் என்பதன் பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் அதோட பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, இழிவுபடுத்துவோர். ஆன்சர் இழிவுபடுத்துவோர். நெக்ஸ்ட், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவகுலத்தார். ஆன்சர் தேவகுலத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வதைப்புண்டு என்ற சொல்லின் பொருள். வதைப்புண்டு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, துன்பமடைந்து. ஆன்சர் துன்பமடைந்து. நெக்ஸ்ட், குறுந்தொகையிலுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. குறுந்தொகையிலுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 401 பாடல்கள். ஆன்சர் 401 பாடல்கள். நெக்ஸ்ட், ராமலிங்கனாரின் பெண்மை என்ற பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? ராமலிங்கனாரின் பெண்மை எனும் பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுதாய மலர். ஆன்சர் சமுதாய மலர். நெக்ஸ்ட், இரட்சகர் என்ற சொல்லின் பொருள். இரட்சகர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, காப்பவர். ஆன்சர் காப்பவர். நெக்ஸ்ட், குறுந்தொகையின் அடிவரையறை. குறுந்தொகையின் அடிவரையறை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 முதல் 8 வரை. ஆன்சர் 4 முதல் 8 வரை. நெக்ஸ்ட், ஞாலம் என்பதன் பொருள். ஞாலம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலகம். ஆன்சர் உலகம். ஞானம் என்பதற்கு அறிவு, ஞாலம் என்பதற்கு உலகம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட், வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் எது? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மோகனூர். நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பு தருக. வன்மரவோர். வன்மரவோர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. இது நல்லா பார்த்துக்கோங்க. வன்மரவோர், மரவோர் அப்படின்னு வந்ததுனால நீங்கள் வினையாளனையும் பெயர் போட்டுறக்கூடாது. வன்மரவோர், வன்மை கூட்டல் மரவோர், அதனால் இது ஒரு பண்புத்தொகை. நெக்ஸ்ட்,
அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 5 வகைப்படும். ஆன்சர் 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும், தொடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட் அடியினுடைய வகைகளை நம்ம பார்த்துடலாம். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. நெக்ஸ்ட் வே ராமலிங்கனார் பிறந்த மாவட்டம் எது? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த மாவட்டம் எது? ஆன்சர் நாமக்கல். ஆன்சர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர். ஊர் மோகனூர், மாவட்டம் கேட்டாங்கன்னா நாமக்கல். அதனால தான் அவருடைய பேர் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் மணிநகர் என்பதன் பொருள்? மணிநகர் என்பதன் பொருள்? ஆன்சர் அழகிய நகரம். ஆன்சர் ஆப்ஷன் பி அழகிய நகரம். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக. கனிவாய். கனிவாய். ஆன்சர் ஆப்ஷன் பி உவமைத்தொகை. ஆன்சர் உவமைத்தொகை. நெக்ஸ்ட் அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருவது? அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குரலடி. ஆன்சர் குரலடி. அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரலடி, 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி, 4 சீர்களை பெற்று வருவது அளவடி, 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி, 6 மற்றும் அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. இதுதான் அடிகளினுடைய 5 வகைகள். நெக்ஸ்ட் குழந்தை செல்வம் என்ற நூலின் ஆசிரியர்? குழந்தை செல்வம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகனார். இவர் நிறைய குழந்தைகளுக்கான இலக்கியங்களை முதலில் அதிகளவில் படைத்தவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். நெக்ஸ்ட் இவருடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம். இது ஒரு நகைச்சுவை நூல் தான் இது. மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி புத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இது எல்லாமே கவிமணி தேசிக விநாயகனாரினுடைய நூல்கள் தான். இவர் எந்த ஊரில் பிறந்தவர்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்ற ஊரில் பிறந்தவர். இது எல்லாமே அவருடைய நூல்கள். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட் சிற்றினம் என்பதன் பொருள் இலக்கண குறிப்பு? சிற்றினம் என்பதன் இலக்கண குறிப்பு? ஆன்சர் பண்புத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை. நெக்ஸ்ட் வல் என்ற சொல்லின் பொருள்? வல் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெருக்கம். ஆன்சர் நெருக்கம். நெக்ஸ்ட் கவிமணி வாழ்ந்த காலம்? கவிமணி தேசிய விநாயகனார் வாழ்ந்த காலம்? ஆன்சர் 1876 முதல் 1954 வரை. 1876 முதல் 54 வரை. 1954 வரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் வழங்கி என்பதன் இலக்கண குறிப்பு? வழங்கி இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி வினையெச்சம். ஆன்சர் வினையெச்சம். நெக்ஸ்ட் விசும்பு என்ற சொல்லின் பொருள்? விசும்பு என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் டி வானம். விசும்பு என்றால் வானம், அசும்பு என்றால் நிலம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உமர் கய்யாம் பாடல்கள் என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? உமர் கய்யாம் பாடல்கள் என்ற நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? உமர் கய்யாம் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் உள்ள மொத்த பாடல்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி 115 பாடல்கள். 115 பாடல்கள். நெக்ஸ்ட் வாழ்தல் இலக்கண குறிப்பு? வாழ்தல் இலக்கண குறிப்பு? தல் அல் வந்தாலே அது தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி தொழிற்பெயர். நெக்ஸ்ட் வன்கண் என்ற சொல்லின் பொருள்? வன்கண் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் வீரத்தன்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரத்தன்மை. அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.